அண்மை செய்தி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழைய பிளாஸ்டிக் இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிற செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். தற்போது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில பழைய பிளாஸ்டிக் இருப்பு குடோனில் பயங்கர தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. சுமார் 1 கோடி மதிப்பிலான பழைய பிளாஸ்டிக் பைகள் மற்றும் இதர பொருட்கள் சேமிப்பு கிடங்குல தான் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள காவேரி ஆறு செல்லும் பகுதியில் இருக்கின்ற கண்ணனூர் ஜகுபர் அலி என்பவருக்கு சொந்தமான ஒரு பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில வழக்கம் போல் இன்றைய தினம் காலையில அந்த உரிமையாளர் அந்த பிளாஸ்டிக் குடோனை திறந்து வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில ஒரு 30 நிமிடத்திற்கு முன்பு திடீரென ஒரு சிறிய புகை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக குடோனில் ஒரு பகுதி முழுவதுமே தற்போது மிகப்பெரிய அளவிலான தீக்கள் பரவி வான் உயர கரும்புகைகள் இருந்த வண்ணம் இருக்கின்றது. அதை அடுத்து அந்த பிளாஸ்டிக் குடோன்ல கண்ணாடி பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் சம்பந்தமான இரும்பு பொருட்கள் எல்லாம் அனைத்தும் வெடித்து சிதறி வருவதால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அச்சத்தில் இருந்து நாடன் சாலை அருகே தற்போது நின்று வருகின்றனர். தொடர்ந்து இந்த தீயை அணைப்பதற்கு வெப்படை தீயணைப்பு நிலைய வீரர்கள் தற்போது அவருடைய வாகனத்தில் தீயை அணைத்து வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ அணைக்கும் போராட்டத்தில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வந்தாலும் கூட இன்னும் இந்த தீ அணைந்தபாடு இல்லை. ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து பிளாஸ்டிக் கழிவுகள் அடி வரைக்கும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமே தற்போது கருமுகைகள் ஏற்பட்டு மிகவும் அந்த பிளாஸ்டிக் துர்நாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ந்து தற்போது தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.